ஸோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை பத்தி பார்க்க போறோம். ஷாப்பில நம்ம சிங்கப்பூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், ஷாப்பில ஆர்டர் பண்ண தெரியும். ஸோ ஆர்டர் பண்றத சில பேர் வந்து ஷாப் மூலியமா கலெக்ட் பண்ணுவாங்க மூலியமா, சில பேர் வந்து ஷாப்பி லாக்கர்னே இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் இப்போ ஷாப்பியோட அந்த லாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ அந்த லாக்கர்ல நம்ம எப்படி நம்ம அதனுடைய பார்சல் வந்து நம்ம கலெக்ட் பண்றது அப்படிங்கிறத அந்த வீடியோல ஷார்ட்டா சொல்ல போறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த 3 மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம அந்த லாக்கரை எப்படி ஓப்பன் பண்ணுற போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதை இப்படி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ கலெக்ஷன் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு பின் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பின் நம்பரை ஜஸ்ட் கீஇன் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த பின் நம்பரை இதில் கீஇன் பண்ணிடுங்க. 6 நம்பர் வந்திருக்கும் பாருங்கள், சரிங்களா? 6 நம்பர் வந்து கீன் பண்ணோன்னா உங்களுடைய பார்சல் டீட்டெயில் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாக்கர் எங்கே இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய பார்சலை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்ப நீங்கள் அகைன் க்ளோஸ் பேக் பண்ணிடணும். உங்களுடைய லாக்கரை நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பேக் வந்துடலாம். பேக் ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து